இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்து அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்கள் இப்போ பேசிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்கே தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவிச்சோம், இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால இது கொஞ்சம் திட்டத்தை பற்றி பேசணும். அது இல்லாமல் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய அங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறோம். சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சோழர் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியாக இருந்தது. இன்னைக்கு அதிக அளவில் வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பற்றி பேசணும். எப்படி ஒரு ஏரியில் தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியில் அப்படி அடுத்த ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் அந்த தண்ணிக்கு போகும். இதெல்லாம் சாதாரணமாக செய்கின்ற ஒரு திட்டங்கள். அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம். இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். ஆனால் இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவடையலை. ஒரு சின்ன திட்டம்தான், அதை பற்றியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success. அதில் பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு, அதனால முழுமையாக சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்கேருந்து அந்த டேம் டனல் வழியாக இங்கே கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில் செழுமை ஆக்கலான்னு திட்டம். அப்புறம் காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படைதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கிணறு திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கிணறு திட்டம், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவாக பேசணும். நல்ல ஒரு கருத்தான ஏற்றுக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று என்னால் சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லை, நிச்சயமாக அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போகிறோம். நிதி ஆதாரம் இல்லை. அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில்
நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதது தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்குறேன். துரோகம்னு சொல்றது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியை நான் பார்க்குறேன். The biggest failure of the Dravidian parties in the last 6 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதில் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி! 45 வருஷத்துல 40 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீர் திட்டங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், பொங்கலுக்கு கொடுக்குறோம், கோடை காலத்துக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு காலங்காலமா நமக்கு இன்னைக்கு நீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்கு. ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீர் திட்டங்கள் அங்கே இருக்கிற நீர், நமக்கு மழை வருது. இந்த வருஷம் எல் நீனோனால மழை இல்லை, பொதுவா மழை வருது. ஆனா வர மழை குறுகிய காலத்தில் பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் என்பது 45 50 நாள் மழை பருவம், 3 மாசம் 6 மாதம் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும். அந்த 6 மாதத்துல 45 நாள் 50 நாள்ல மழை பெய்யுற நாட்கள். ஆனா இன்னைக்கு மழை பெய்யுற நாட்கள் பார்த்தீங்கன்னா 30 35 நாள்ல பெஞ்சிருது. 50 நாள்ல பெய்யுற மழை இருக்கிறது. அப்போ அது தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இல்லை. ஏரிகள்லாம் காணாம போயிடுச்சு, ஏரிகள் தூர் வாரல. தமிழ்நாட்டில் உள்ள 27,000 ஏரிகளை 1 மீட்டர் தூர் வாரினா, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர் வாரினா 200 டிஎம்சி கொள்ளளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு நிதி போடணும், எல்லாம் இருக்கு. அதனால இப்போ வேர்ல்ட் பேங்க், அதாவது குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் அவங்க கிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் கொடுக்கறது வேர்ல்ட் பேங்க் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இவ்வளோ பேங்க்ஸ் எல்லாமே இந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்றது, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்போ தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில் நடக்கிறது வந்து ஃப்ளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். ஃப்ளோரோசிஸ் இருக்கு, ஃப்ளோரைட் அதிகமாக தண்ணியில் இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில் போகிற தண்ணியில் சேர்ந்து மாற்றி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதில் எங்ககிட்ட நிதி இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நிதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை நிறைய. தமிழ்நாட்டு கடன் பார்த்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த மாதிரி பொதுத்துறையெல்லாம் 3 லட்சம் 13 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அது தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியாக கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமாக இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன். இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்தில் தண்ணி இல்லை, ஊரக பகுதியில் விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அந்த தண்ணியை பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்திலேருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதுதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்சஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி, அதான் காவிரி பிரச்சனையை பற்றியும் பேசணும். இந்த மேகதாது பற்றி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பற்றி இப்போ 4 நாட்களாக நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க 2033 வரைக்கும் எந்த அங்கே கட்டுமானங்கள் வரக்கூடாது. அக்ரிமெண்ட் மாதம் இவ்வளோ தண்ணி விடணும்னு இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட ஜூன் மாதம் கர்நாடகா நமக்கு
காவிரி மூலமா விட வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி. ஆனா நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான். ஜூலை மாதம் 32 டிஎம்சி கொடுக்கணும். இப்போ இந்த மாதம் தண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. மேட்டூர் அணையில் 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறது தான் பயன்படுத்த முடியும். சம்பாவுக்கு குறுவைக்கு சாகுபடி தண்ணி ஜூன் 12 டேம் திறக்கல, தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் நான் போயிட்டு வந்தேன், நேற்று முந்தின நாள் காவிரி பக்கம் போனேன். அங்கே பிரச்சாரத்துக்கு அப்போ சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவது எங்களால் பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டில் நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாயிகள் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு என்ன இருக்குது, இப்போ மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும். மேகதாது பிரச்சனைக்காக கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு